ஆவா குரூப் என்ற பெயரில் யாழ்குடா நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட கும்பலின் உறுப்பினர்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அண்மை காலமாக யாழ்குடா நாட்டில் வாள்கள், கத்திகள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி ஆவா குழு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தது. இந்த குழுவின் முக்கிய உறுப்பினர் கொழும்பு தெஹிவல பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு யாழ் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இம்மாதம் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ் போலீஸ் பிரிவை சேர்ந்த விசேட குழு ஒன்றினால் சந்தேக நபர் தெஹிவலையில் கைது செய்யப்பட்டதாகவும் அவரிடமிருந்து குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாளொன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறி நாட்டின் ஏனைய பகுதிகளில் தலைமறைவாகியுள்ள ஆவா கும்பலின் ஏனைய உறுப்பினர்களை கைது செய்வதற்கான அடுத்த கட்ட விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுத குழுவின் உறுப்பினர்கள் அனைவரையும் குறுகிய காலத்துக்குள் கைது செய்து யாழ் குடாநாடு உள்ளடங்கலாக வடமாகாணம் முழுவதும் இடம்பெறும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளையும் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த குழுவுடன் தொடர்புடைய ஐவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. யாழ் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து ஆவா குழுவை சேர்ந்த 11 பேர் கைது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த ஆவா குழுவை சேர்ந்த மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது. மானிப்பாயை மையமாக கொண்டு இயங்கிய கிருஷ்ணா குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் 4 போலீசாரின் ரோந்து நடவடிக்கையின் போது கைது. யாழ்குடா நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் ராக் டீம் என்ற குழுவின் சந்தேக நபர்கள் சிலர் கைது. யாழ்ப்பாணத்தில் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் ஆவா குழுவை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். ஆவா குழு நாடு முழுவதும் வியாபித்துள்ளதா என எனக்கு தெரியாது. அப்படி அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் அது வியப்புக்குரியதாகும். அந்த நிலை இருந்தால் மருசிரா போன்றவர்கள் அந்த காலகட்டத்தில் நாட்டையே நிர்வகித்திருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை இருந்தால் இந்த நாட்டில் போலீசார், ராணுவம் இருந்தும் பயனில்லை. அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும். ராணுவமும் போலீசாரும் பொறுப்பை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியான ஒரு பாரதூரமான நிலை உள்ளதாக நான் நினைக்கவில்லை. ராணுவம், போலீசார் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையாகவே அமையும். வடக்கு கிழக்கில் இருக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் ஆலோசனை வழங்கியுள்ளது என்பதை நான் அறிவேன். அப்படியாயின் தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கான இயலுமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். எமக்கு கிடைத்துள்ள அறிக்கைக்கு அமைய பாரதூரமான நிலை இல்லை. அந்த பகுதிகளில் உள்ள போலீசாரும் ராணுவத்தினரும் விழிப்பாக இருக்கின்றனர். ஆவா குழுவாக இருக்கலாம், வேறு குழுக்களாக இருக்கலாம். அவற்றின் உறுப்பினர்களை கைது செய்வதற்கு அரசாங்கம் இந்த வகையில் நாம் முறையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். மற்றொரு கும்பல் இந்த நாட்டில் தலை தூக்குவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. அதிகாரப்பூர்வமாக ஆயுதம் ஏந்தியுள்ள எமது ராணுவத்தை தவிர்த்த வேறு எந்த ஒரு குழுவும் ஆயுதம் ஏந்தி செயற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை.